Good morning, students. Last class நம்ம பார்த்தது goods and service. So today classல utility. Page number 9, utility. Meaning. Utility means usefulness. அதாவது நம்ம யூஸ் பண்றது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா utility அப்படின்னு சொல்லுவோம். In economics, utility is the want satisfying power of the commodity or a service. ஒரு கூட்ஸையோ இல்லை ஒரு கமாடிட்டி இல்லை சர்வீஸை நான் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு வாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். யூசேஜ் தான், சிம்பிளாக சொன்னால் இட்ஸ் யூசேஜ். Next, characteristics of utility. First, utility is psychological. It depends on the consumer's mental attitude. For example, vegetarian derives no utility from mutton. அதாவது யூட்டிலிட்டி வந்து என்னன்னாக்கா இட்ஸ் சைக்காலஜிக்கல் பேசிக்காக இருக்கும். ஸோ அது வந்து கன்சூமரோட மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்து இருக்கும். Second, utility is not equivalent to usefulness. For example, a smoker derives utility from a cigarette, but his health gets affected. யூட்டிலிட்டி வந்து அவங்களுடைய யூஸ்ஃபுல்னஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா இட்ஸ் நாட். தேர்ட் பாயிண்ட், யூட்டிலிட்டி இஸ் நாட் த சேம் அஸ் ப்ளஷர். யூட்டிலிட்டி வந்து நம்ம ப்ளஷருக்காகவும் அதே மாதிரி சேம் ப்ளஷர் கொடுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா அது கிடையாது. ஃபோர்த் பாயிண்ட், யூட்டிலிட்டி இஸ் பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ். யூட்டிலிட்டி வந்து என்னன்னாக்கா ரிலேட்டிவாக இருக்கும், அதே மாதிரி பர்சனலாக எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸும் உண்டு. ஃபிஃப்த் பாயிண்ட், யூட்டிலிட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் ஹியூமன் வாண்ட். ஹியூமன் வாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃபுல்லாகவே என்னவாகும்னா டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டிமினிஷிங் யூட்டிலிட்டி இருக்கும். டிமினிஷிங் யூட்டிலிட்டினா என்னென்னா, நம்ம யூஸ் பண்ண அது மேலே இருக்கிற நம்மளுடைய வாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு குறையிற மாதிரியான ஒரு டிமினிஷிங் பவர் அதுக்கு உண்டு. யூட்டிலிட்டி இஸ் a subjective concept. It cannot be measured objectively and it can be measured numerically. அது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா மெஷர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து என்னென்னாக்கா இட்ஸ் சப்ஜெக்டிவ் கான்செப்ட் மட்டும் தான், நம்ம யூஸ் பண்ணதை நம்மளால் ஃபீல் பண்ண தான் முடியும். செவன்த் பாயிண்ட், யூட்டிலிட்டி ஹேஸ் நோ எத்திக்கல் ஆர் மாரல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இதுக்கு வந்து எந்த எத்திக்கலும் கிடையாது, அதே மாதிரி மாரல் சிக்னிஃபிகன்ஸ் இதுக்கு கிடையாது. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி, பேஜ் நம்பர் 10. 6 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப், form utility. An individual consumer obtains utility from a goods or service only when it is available in a particular form. அதாவது இந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வேணும் நம்ம கேட்கல, ஸோ அந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் என்னன்னாக்கா ஃபார்ம் யூட்டிலிட்டி. ரா மெட்டீரியல்ஸ் இன் தேர் ஒரிஜினல் ஃபார்ம் மே நாட் பாசஸ் யூட்டிலிட்டி ஃபார் ஏ கன்சூமர். இப்போ ரா மெட்டீரியலாக நான் ஒரு கூட்ஸை வாங்குறேன், அதாவது அன்ஃபினிஷ்டு கூட்ஸை நான் வாங்குறேன்னா அது வந்து கன்சூமருக்கு எந்த யூஸும் கொடுக்காது. ஆனால் அதுவே அதை நான் யூஸ் பண்ணி ஃபினிஷ்டு கூட்ஸாக வந்ததுக்கப்புறமா அது கன்சூமருக்கு என்னவாகும்னா யூஸ்ஃபுல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், காட்டன் as a raw material may not possess utility for a consumer. காட்டனை நம்ம ட்ரெஸ்ஸாவோ அந்த மாதிரி மேக் பண்ணதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ண முடியும். காட்டன் வந்து இட்ஸ் ரா மெட்டீரியல் ஒன்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. செகண்ட், டைம் யூட்டிலிட்டி. எ சிக் மேன் டிரைவ்ஸ் டைம் யூட்டிலிட்டி ஃப்ரம் பிளட் நாட் அட் த டைம் ஆஃப் இட்ஸ் டொனேஷன் பட் ஒன்லி அட் த ஆப்ரேஷன் டைம். தட் இஸ் வென் இட் இஸ் யூஸ்டு. எப்போ நம்மளுக்கு இந்த டைமுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த டைம் அப்போ நமக்கு யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னாக்கா டைம் யூட்டிலிட்டி. Third, place utility. A student derives place utility from a book not at place of its publication, production center, but only at the place of his education. So education மட்டும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற யூட்டிலிட்டி என்ன சொல்லணும்னா பிளேஸ் யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். Fourth, service utility. An individual consumer derives service utility from a service made available at the time when he most needs it. அந்த சர்வீஸ் நம்மளுக்கு எப்போ நீட்ஸாக இருக்கோ அப்போ மட்டும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது என்னன்னாக்கா சர்வீஸ் யூட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், கிளைண்ட்ஸ் ஆப்டைன் சர்வீஸ் யூட்டிலிட்டி ஃப்ரம் தியர் லாயர்ஸ், பேஷண்ட்ஸ் டிரைவ்ஸ் சர்வீஸ் யூட்டிலிட்டி ஃப்ரம் த டாக்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ அந்த இடத்துல எனக்கு தேவை, அந்த சர்வீஸ் எனக்கு வேணும்னா மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறது சர்வீஸ் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட், பொசிஷன் யூட்டிலிட்டி. வென் எ ஸ்டூடெண்ட் பைஸ் எ புக் ஆர் டிக்ஷனரி ஃப்ரம் எ புக் செல்லர் தென் ஒன்லி இட் கிவ்ஸ் யூட்டிலிட்டி. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புக் தேவைப்படுது, ஸோ அவங்க வந்து புக்ஸோ இல்லை டிக்ஷனரியோ அந்த இடத்துல போயிட்டு வாங்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அந்த பொசிஷனில் அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு என்னன்னாக்கா அது யூட்டிலிட்டி கொடுக்கும். நெக்ஸ்ட், நாலேஜ் யூட்டிலிட்டி. இட் இஸ் த யூட்டிலிட்டி derived by having knowledge of a particular thing. Advertisement serves as a source of information on an object. Next, we move on to the price. Price is the value of the good expressed in terms of money. Price of a good is fixed by the forces of demand for and supply of the good. Price determines what goods are to be produced and in what quantities. It also decides how the goods are to be produced. ப்ரைஸ்ன்றது என்னக்கா விலை, அதாவது ஒரு கூட்ஸோடைய ரேட்டை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன், எதனால நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஸோ எவ்வளோ நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணுறது என்னக்கா ப்ரைஸ் அக்கார்டிங் டு த ப்ரொடக்ஷன். Next, market. Generally, market means a place where commodities are bought or sold.
மார்க்கெட்னா நம்மளுக்கு தெரியும். என்ன கூட்ஸ வந்து வாங்கி விக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடக்கிற இடம் தான் மார்க்கெட். பட் இன் எக்கனாமிக்ஸ், இட் ரெப்ரசன்ட் வேர் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்டர் இன்டு அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஓவர் எ பிரைஸ். Next, cost. Cost refers to the expenses incurred to produce or acquire a given quantum of a good together with revenue. It determines the profit gained or the loss incurred by the firm. ஸோ ஒரு ஃபேம் அதுக்கு வந்து ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் வருதா அப்படின்றது வந்து அந்த குவாண்டம் ஆஃப் கூட்ஸை வச்சுட்டு ரெண்டுமே, அதாவது ரெவன்யூ இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட். அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, அதில் அவங்களுக்கு எவ்வளோ வந்து லாஸ் வந்திருக்கு, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்குறது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 11, ரெவன்யூ. Revenue is income obtained from the sale of good and services. Total revenue. ஸோ ரெவன்யூனா என்ன தெரியும்? இன்கம். ஸோ அப்போ எவ்வளோ வந்து அவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. அதாவது டிஆர் இஸ் ஈக்குவல் டு என்னன்னாக்கா டோட்டல் ரெவன்யூ, பி இஸ் அ ப்ரைஸ் பெர் யூனிட் ஆஃப் குட் அண்ட் கியூ இஸ் அ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் குட் சோல்டு. இது ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஈக்விலிபிரியம் டயக்ராம். Stable equilibrium. Professor Stigler states that equilibrium is a position from which there is no net tendency to move. Equilibrium na demand and supply ரெண்டுமே equal concept இருக்கும். There is no profit and no loss. Its absence is referred to as disequilibrium. Consumer's equilibrium occurs when he gets maximum satisfaction. The equilibrium of the producer occurs when he gets maximum profit. A resource is in equilibrium when it gets fully employed and gets its maximum payment. Thus, static equilibrium is based on given and constant prices, quantities, income, technology, population and etc. So, இந்த diagram பாருங்க. அந்த diagramல demand and supply equal இருக்குல்லையா, அந்த E ன்றது என்னன்னாக்கா it's a equilibrium concept. So, x-axis represented quantity demanded and supply and y-axis represented price. So, priceம் quantity எப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஈக்குவலான satisfaction கொடுக்குதோ அந்த இடத்துல வந்து என்னன்னா equilibrium concept வரும். Next, particular equilibrium and general equilibrium. An equilibrium when it pertains to a single variable may be called particular. ஒரே ஒரு வேரியபிளை வச்சுட்டு அதை மூவ் பண்ணுதுனாக்கா என்னன்னா particular equilibrium. Next, so when it is related to numerous variables, so அதுவே சிங்கிள் வேரியபிளாக இல்லாமல் நியூமரஸ் வேரியபிளை நம்ம அதை கொண்டு ஹோல் எக்கானமி நம்ம வந்து pertain பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து என்னன்னாக்கா ஜென்ரல் equilibrium சொல்லுவோம். Next, income. Income represents the amount of monetary or other returns either earned or unearned, small or big. இன்கம்னாலே என்னன்னாக்கா நம்மளுக்கு வர இன்கம் இருக்குல்லையா, அது சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் இது எல்லாமே இதில் வரும்னாக்கா இன்கமில் வரும். Nominal income refers to income expressed in terms of money. It is termed as a money income. Nominal income na உங்களுக்கு தெரியும். So ஃபுல்லாக என்னன்னாக்கா மணி பேஸ்டாக இருக்கும். Real income is the amount of goods that can be purchased with money as income. It is the purchasing power of income which is based on the rate of inflation. Next, economics, its methods, facts, theories and laws. Bulletin number 1.6. First, methods of economics, deduction and induction method. Page number 12. டிடக்டிவ் வெர்சஸ் இண்டக்டிவ் மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிடக்டிவ்னா என்னன்னாக்கா இந்த பேசிஸில் தான் போகும். தியரி அண்ட் ஹைப்போதேசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் போகும். ஆனால் அதுவே இண்டக்டிவ்னா என்னென்னா தியரி, டென்டேட்டிவ் ஹைப்போதேசிஸ், நெக்ஸ்ட் பேட்டர்ன், நெக்ஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸில் வரும். ஸோ டிடக்டிவ்னா என்னென்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு தியரி பேஸ் பண்ணுவோம், அதுலேருந்து ஹைப்போதசிஸ் அதாவது அசம்ஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுவோம், அதுலேருந்து அப்சர்வேஷனை ஃப்ரேம் பண்ணுவோம், நெக்ஸ்ட் அப்புறமா தான் கன்ஃபர்மேஷன் வரும். ஆனால் இண்டக்டிவ் அப்படியே ஆப்போசிட். ஒரு தியரி இருக்கும், ஸோ அந்த தியரியில் வந்து டென்டேட்டிவ் ஹைப்போதசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அப்புறமா தான் நம்ம அப்சர்வே பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ டிடக்டிவ் மெத்தடோடைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தி அனலிஸ்ட் மஸ்ட் ஹாவ் ஏ கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் ஐடியா டு த ப்ராப்ளம் டு பி இன்கொயர்ட் இன் டு. ஸோ அந்த ஐடியாவுடைய அந்த ப்ராப்ளமோடைய ஐடியா என்ன அப்படின்றத நம்ம ப்ரிசைஸ் பண்ணி வைக்கணும். செகண்ட், அசம்ஷன்ஸை ஃப்ரேம் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப், டிடியூஸ் ஹைப்போதேசிஸ். இருக்கிற ஹைப்போதேசிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டிடியூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஷார்ட் அண்ட் ஹைப்போதேசிஸ். ஃபோர்த் ஒன், அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் என்ன யூஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும். இது எல்லாமே என்ன ஸ்டெப்ஸ்னாக்கா டிடக்டிவ் மெத்தட்ஸோடைய ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் இண்டக்டிவ் மெத்தடோடைய ஸ்டெப்ஸ் பாருங்கள். Economic generalizations are derived in this method on the basis of experimentations இருக்கு, observations and statistical methods இருக்கு. First step, data collect பண்ணுவாங்க, and second step, conclusion அதிலிருந்து frame பண்ணுறது. Observe பண்ணிட்டு conclusion frame பண்ணுறது. அப்புறமா தான் next என்னன்னாக்கா அதிலிருந்து hypothesis frame பண்ணுவாங்க. அப்புறமா fourth step, verification of hypothesis. அவங்க frame பண்ண அந்த hypothesis verify பண்ணுவாங்க, check பண்ணுறது. ஓகேவா? Economists today
are of the view that both these methods are complementary. அதாவது ஆல்ஃபிரட் மார்ஷல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த ரெண்டு மெத்தடுமே எக்கனாமிக்ஸ்க்கு வந்து தேவை தான். ஏன்னா இண்டக்டிவும் தேவை, அதே மாதிரி டிடக்டிவ் மெத்தட் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்ம எக்கனாமியை வந்து கரெக்டாக ஒரு லெவலுக்கு ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 13, எக்கனாமிக்ஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ் கொடுத்துருக்காங்க. யூசிங் த மெத்தட்ஸ் த எக்கனாமிஸ்ட் அப்சர்வ்ஸ் ஃபேக்ட்ஸ் சச் as changes in the price of the commodity. Similarly, the quantity demanded of that commodity also varies. அதாவது என்னென்னா எக்கனாமிக்ஸுடைய ஃபேக்ட்ஸும் தியரிஸும் எப்படி பேஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட் இதை பேஸ் பண்ணி என்னென்னா ஒரு எக்கானமியில் வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இப்போ நடக்குது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு கூட்ஸோடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அதோடைய காசஸ் என்ன, அதோடைய ரீசன் என்ன, இது எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஹீட் and also the economist observes these movements and comes up with a theory that these two movements are inversely related. That is, when the price increases, the quantity demanded of that commodity decreases and vice versa. Thus he formulates his theory of demand. So ஒரு பொருளோட ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோடைய அந்த கூட்ஸோடைய டிமாண்ட் இருக்குல்ல, குவான்டிட்டி டிமாண்டட் வந்து டிக்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் அவங்க ரியலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. எனக்கா எக்கனாமிக்ஸோடைய ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ். அண்ட் நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ். The law expresses a causal relation between two or more than two phenomena. ஸோ ரெண்டு நிகழ்ச்சிக்கு நடுவில் இருக்கிற டூ ஆர் மோர் ஃபினோமினா நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுதில்ல, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது என்னென்னாக்கா த நேச்சர். ஸோ அந்த எக்கனாமிக் வந்து என்ன மாதிரியான லாஸ் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் பேராகிராஃபில் இன் நேச்சுரல் சயின்ஸ் எ டெஃபினட் ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ ஃப்ரம் எ பர்டிகுலர் காஸ். இன் எக்கனாமிக் சயின்ஸ் த லாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். எப்பவுமே எக்கனாமிக்ஸ் வந்து எக்கனாமிக் சயின்ஸ்ன்றது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். ஸோ இதுதான் ரீசன், அதனால இந்த எஃபெக்ட் வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு இதை ஃபாலோ பண்ணும். So, however, economic laws are not as precise and certain as the laws in the physical science. Marshall holds the opinion that there are no laws of economics which can be compared for precision with the law of gravitation. ஸோ இது எல்லாமே என்னன்னாக்கா நம்மளுடைய எக்கனாமிக் சயின்ஸ் படி பார்த்தோன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். யூ ஜஸ்ட் க்ரோ த்ரூ த பேராகிராஃப் ஆஃப் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ். எக்கனாமிக் லாஸ் ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா இதை நீங்கள் படித்து பாருங்கள், அதிலே உங்களுக்கு புரியும். என்னென்னா நம்ம எக்கனாமிக் லாஸ் வந்து என்ன மாதிரியான லாஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன்லாம் நம்ம பேஸ் பண்ணி நம்ம எக்கனாமிக் வந்து லாஸை வந்து ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ 14th பேஜில் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஃபிசிக்கல் சயின்ஸை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஹைப்போதேசிஸை பேஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த கிளாஸ் ஓவர். தேங்க்யூ.